ஸோ இப்போ எக்ஸாம்பிள் Z3 இஸ் அ அபிலியன் குரூப்பான்னு கேட்குறாங்க. அப்போ மாடலும் நம்மளுக்கு தெரியும். அப்போ Z3னா அடிஷனல் மாடலும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு Z3ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். Z3ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கும், அதாவது 3ன்னு கொடுத்தாங்கன்னா லெஸ் தேன் எலிமெண்ட் இருக்கும். அதாவது 0 கிளாஸஸ், 1 கிளாஸஸ், 2 கிளாஸஸ், 3 எக்ஸாக்டாக இருக்காது. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குங்க, 0 கிளாஸஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ். இதுதான் எலிமெண்ட். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, அடிஷன் மாடலும் 3ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஆட் பண்ணி பார்ப்போம். அப்போ பார்த்துங்க, இப்படிதான் போடணும். அடிஷன் மாடலும் 3, இங்கே என்ன கிடைக்கும், 0 கிளாஸஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸஸ், செகண்ட் கிளாஸஸ். அதே மாதிரி இங்கே பாருங்க, 0 கிளாஸஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸஸ், செகண்ட் கிளாஸஸ். ஸோ இதை வச்சு நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். இது எப்படி ரன் பண்ணுறது நான் சொல்லிடுறேன்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டே ஆட் பண்ணணும். பெருசாக இல்லை, 0 + 0 0, 0 + 1 வந்து 1, 0 + 2 வந்து 2. இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து என்ன நினைக்கிறேன்னா, 0 + 1 என்ன, 0 + 1 வந்து 1. அதே மாதிரி 1 + 1 என்னது 2, 1 + 3 என்னது 3. பட் இங்கே 3ங்கிறது இங்கே இருக்குதா, இந்த டேபிள் எழுதுகிற எலிமெண்ட் எல்லாமே இங்கே இருக்கு வரும். இந்த டேபிள் இன்செர்ட் பண்ணுற எலிமெண்ட் எல்லாமே இந்த Z3ல இருக்கு வரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1 + 2 என்னவா கிடைக்குது, 3 கிடைக்குது. அப்போ 3னா இது என்னது, அடிஷன் மாடலோ 3. அப்போ 3 / 3 எழுத முடியுமா? அப்போ 3 இங்கே 3 போட்டால் 1, 3 - 3 வந்து 0. அப்போ 3ன்னு வர இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், 0ன்னு எழுதுறோம். புரியுதாம்மா? இந்த இடத்துல புரிஞ்சுட்டீங்கன்னா இங்கே அடிஷன் மாடலும் மல்டிபிகேஷன் மாடலும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதில் என்ன டவுட் இருக்கா? டவுட் இல்லை? இல்லை இல்லை, ஓகே. இப்போ இதை அடுத்தது நீங்களே ஆட் பண்ணி சொல்லுங்கம்மா. 0 + 2 என்னம்மா, 2 தானே. 2 + 1 வந்து 3. 3 எவ்வளோ போடுங்க, அடிஷன் மாடலோ 3. அடிஷன் மாடலோ 3 என்னது, 0ன்னு சொன்னாங்க. சஸ்பெக்டாக புரியலன்னு கேட்டுங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் தான் நம்ம பைனரி ஆப்ரேட்டரில் குரூப் கோர்ஸில் பார்க்க போகிறோம். இது ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? 2 × 2 + 3 ஓகேங்களா. 2 + 1 வந்து எவ்வளவு, 2 + 1 வந்து 3. அப்போ 3ன்னா 0 இருக்கும். கரெக்டுங்களா? ஆமா சார். அதே மாதிரி 2 + 2 எவ்வளோ, 4. 4ன்னா எதில் இருக்கும், 4ன்னு எழுத முடியாதுல்ல, ஏன்னா இந்த எலிமெண்ட் இல்லை, 4ங்கிற எலிமெண்ட் இல்லை. அப்போ எதில் வரும், 4 வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. அப்போ என்ன கிடைக்கும், 3ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் 1. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 1 கிளாஸ். இது ஐடியா புரியுதுங்களா? புரியுதாமா? சரி, இதே மல்டிபிகேஷன் மாடலாக எழுதுனா என்ன வரும் சொல்லுங்க. இது ஆக்சுவலாக இல்லை, இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மல்டிபிகேஷன் மாடலாக எழுதுனா என்ன வரும் பார்க்கலாமா? 0 1 2, 0 1 2. மல்டிப்ளை பண்ணி சொல்லுமா, என்ன நடக்கும் சொல்லுங்க. 0 × 0 0, 0 × 1 0, 0 × 2 0. அடுத்து சொல்றாங்க மல்டிபிகேஷன் பண்ணா 0 × 1 0, 1 × 1மா, மல்டிபிகேஷன் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா. 1 × 2 2 தானே. அதே மாதிரி 2 × 0 0 தான். 2 × 1 வந்து 2 × 1 வந்து 2. 2 × 2 4 வருதுமா. 4 நீங்க என்ன எழுதுவீங்க, 2 × 1 அவ்வளோதான். அவ்வளோதான். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், ஈஸி. சரி, இது ஜஸ்ட் சாம்பிளுக்கு மாடலில் போட்டோம். பட் இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க, அடிஷன் மாடலில் 3ல வந்து அபிலியன் குரூப்பான்னு கேட்குறாங்க. அப்போ அபிலியன் குரூப்பா இல்லைன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன நடக்கும், அபிலியன் குரூப்னா ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வருதா. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்னது, எனி 2 எலிமெண்ட்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு, ஓகே, எனி 2 எலிமெண்ட்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு Z3ன்னு எடுத்துட்டா A மாடலோ 3 B இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு Z3. எப்படி, ஃப்ரம் த எபோவ் டேபிள். இந்த டேபிள் வச்சு எல்லா எலிமெண்ட்டும் எங்கே இருக்குது, இந்த இன்சைட் டேபிள் எல்லாமே வந்து Z3 தான் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த இன்சைட் சைடு டேபிள் எல்லா வேல்யூமே எங்கே இருக்குது, Z3 தான் இருக்குது. therefore belongs to Z3. அப்போ என்னாச்சு, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. ஓகே, க்ளோசர் axiom or க்ளோசர் ப்ராப்பர்ட்டி or க்ளோசர் லா இதெல்லாம் எழுதுவாங்க, எக்ஸ். ஓகே, அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. ஸோ நெக்ஸ்ட் என்னது, அசோசியேட் லா. அசோசியேட் லாவும் சாட்டிஸ்ஃபை, ஏன்னா இந்த டேபிள் அடிஷன் தான். அப்போ அடிஷன் வந்து டைரெக்டாகவே என்ன ஆகும், அசோசியேட் லா சாட்டிஸ்ஃபை ஆகும். therefore நெக்ஸ்ட் அசோசியேட் லா. எனி 3 எலிமெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் போட்டாலும் ஃப்ரம் த டேபிள் படி நம்மளுக்கு என்ன ஆகும், அசோசியேட் லா சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா?
A addition modulo 3, B addition modulo 3, C. சரிங்களா? அப்ப எனி 3 எலிமெண்ட் எடுத்து போட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த வேணா இது 2 எங்க வரும்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணா Z3. அப்ப இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணா என்னது? பிலாங்ஸ் டு Z3 தான். அப்ப அசோசியேட்டிவ்னா இஸ் சாட்டிஸ்ஃபை. அசோசியேட்டிவ்னா சாட்டிஸ்ஃபை. ஸோ அடுத்தது என்ன வேணும்? ஐடென்டி எலிமெண்ட். இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஐடென்டி எலிமெண்டோட ஃபார்முலா என்னது? ஐடென்டி எலிமெண்டோட ஃபார்முலா வந்து A ஸ்டார் E ஈக்குவல் டு E ஸ்டார் A ஈக்குவல் டு A1. அப்ப நம்ம எந்த எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணா அதே எலிமெண்ட் வருது அப்படிங்கிற பார்க்கும்போது 0 plus 0 0, 0 plus 1 1, 0 plus 2 2. அப்ப ஜீரோங்கிற எடுத்துட்டு எந்த எலிமெண்ட் ஆட் பண்ணாலும் அதே சேம் எலிமெண்ட் கிடைக்கும். சரிங்களா? அப்ப எப்பயுமே அடிஷனுக்கு வந்து நம்ம ஈயோட வேல்யூ என்னது? 0 தான் வரும். அடிஷன் ஆப்பரேட்டருக்கு வந்து 0 தான் வந்து ஐடென்டிட்டியா இருக்கும். சரிங்களா? ஐடென்டிட்டியா. சரி டக்கு. அடுத்தது யாரு? இன்வெர்ஸ் லா. இன்வெர்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன? இன்வெர்ஸ் லா. இன்வெர்ஸ் லாவோட ஃபார்முலா என்னது? A ஸ்டார் A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு E. அப்ப இங்க ஈயோட வேல்யூ என்னது? 0. இந்த ஈயோட வேல்யூ என்னது? இந்த கேஸ்க்கு வந்து 0. அப்ப எந்தெந்த இடத்துல 0 வந்து நம்ம நோட் பண்ணணும்னா அதுதான் அதனுடைய கரஸ்பாண்டிங் இன்வெர்ஸ் எலிமெண்ட். அப்ப எந்தெந்த இடத்துல நம்ம 0 வருது? 0வோட இன்வெர்ஸ் 0. கரெக்டா? அப்ப 0வோட இன்வெர்ஸ் வந்து 0. அடுத்தது யாரு? 1ஓட இன்வெர்ஸ் வேணும். 1 வந்து எங்க இன்வெர்ஸ் வருது? 1ஓட இன்வெர்ஸ் இங்க வருது. அப்போ 1ஓட இன்வெர்ஸ் என்னது? 2. அப்ப 1ஓட இன்வெர்ஸ் வந்து 2. அடுத்து யார் வேணும்? 2ஓட இன்வெர்ஸ் வேணும். 2ஓட இன்வெர்ஸ் என்னது? இங்க இருக்குது. யாரு? இங்க 1 இருக்குதா பாத்தியா? அப்ப 1. அப்ப 2ஓட இன்வெர்ஸ் வந்து 1. Therefore inverse element also exist. Therefore inverse elements also exist. அப்படின்னா என்னது? இது ப்ரூஃப். 4 ப்ராப்பர்ட்டிஸுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ 4 ப்ராப்பர்ட்டிஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகுனா என்னது? அப்போ Z3, பிளஸ் அடிஷன் மாடுலோ 3 ப்ரூஃப். பட் நம்மளுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லிக்கிறாங்க? என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க? அபிலியன் ப்ரூஃப் சொல்லிக்கிறாங்க. ஸோ அபிலியன் ப்ரூஃப்னா மீனிங் என்ன? A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A. ஏதோ ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துக்கோங்களேன். இங்க பாருங்க, ஏதோ ஒரு 2 எலிமெண்ட். அதாவது செகண்ட் கிளாஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஈக்குவல் டு 0. அதே மாற்றி எழுதுங்க. மாற்றி எழுதும்போது B வேல்யூ A வேல்யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளஸ் செகண்ட் கிளாஸ் இஸ் ஆல்சோ 0. அப்போ இந்த டேபிள் இருந்து ஃப்ரம் த டேபிள் இருந்து நம்மளுக்கு என்னது? இது காம்புடேட்டிவ் லா. காம்புடேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஸ் அபிலியன் ப்ரூஃப். அப்போ காம்புடேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டுங்களா? இந்த டேபிள் இருந்து ஃப்ரம் த டேபிள் இருந்து காம்புடேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ டோட்டலாக எத்தனை ப்ராப்பர்ட்டி வேணும்? அபிலியன் ப்ரூஃப்னா டோட்டலாக 5 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரூவ் ஆகிக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. செகண்ட் ஒன் அசோசியேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை. தேர்ட் ஒன் E ஈக்குவல் டு 0 கிளாஸஸ் இன் Z3 இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை. ஃபோர்த் ஒன் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் இன்வெர்ஸ் இருக்குது. ஓகே, இஸ் சாட்டிஸ்ஃபை. அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து காம்புடேட்டிவ் லா இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை. அப்போ Z3, additional modulo 3 is a abelian group. Okay, is a abelian group. சரி, ஏதாச்சும் டவுட் இருக்குதாமா? அபிலியன் குரூப் எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னு? இல்ல சார்.